நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம வத்தக்கறவை மாடு அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க மாடுகள்லாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாட்டி வந்து வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு வேளை வந்து ரேட் அதிகமாக கிடச்சா கொடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா வந்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க மற்ற சந்தையில். நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோர்பாளையத்துலேயும் உங்களுக்கு வந்து வத்தக்கறவை மாடு இதெல்லாம் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போய் விற்பாங்க, இல்லைன்னா ரேட் அதிகமாக இருந்ததுன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? எருமைலாம் நல்ல எருமையாக வந்துருக்குது, நல்ல வத்தக்கறவையாக இருக்கும். இங்கன்னா கெடாரி பாருங்க, ஹெச்எஃப் காளை வந்திருக்கு. நம்ம அதை வந்து இப்போ பொறுமையாக எடுக்கலாம். இங்கே எல்லாமே காளை மாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காளை மாடு தான், ஹெச்எஃப் காளை. பாருங்க, இது வந்து நாட்டு மாட்டு சிந்து மாட்டு காளை. சரி, நம்ம அந்த இது தனியாக பார்க்கலாம். இதுவும் காளை தான். காளை மாடு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரத்துலேயே சந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தோடனே எருமை மாடெல்லாம் வாங்கி கட்டிடுவாங்க. ஒரு வேளை லாபம் வந்ததுன்னா நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க. சந்தை தான் பார்க்குறோம். அதுனா வந்து இதெல்லாம் வாங்கி கட்டின எருமை மாடுகள்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிக்கு போகுது. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, அண்ணா இதெல்லாம் என்னங்கண்ணா கொடுப்பாங்களா எப்படிங்கண்ணா? இதெல்லாம் கொடுப்பாங்களா இல்லை வாங்கி கட்டினதா? வாங்கி அதெல்லாம் ஹெச்எஃப் மாடு கூட வாங்கியிருக்கிறாங்க. இங்கே எருமை இருக்குது, மாடு வந்திருக்கு, நாட்டு மாடு. இதுலேயே நாட்டு மாட்டு காளை இருக்குது. எருதும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவும் வாங்கி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் காளை தான். ஹெச்எஃப் மாடு. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் எருமை காளை இருக்குது, கெடாரி இருக்குது. நம்ம வந்தோடனே உங்களுக்கு வந்து வண்டியில் இங்கே இறங்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கட்டிடுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சம் லாபம் வந்து கொடுப்பாங்க, எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. காளை மாடு தான். அடுத்த செட் அங்கே கட்டியிருக்குது. சரி, நம்ம அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில காளைகளை பார்க்கலாம்.